ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. உன் அம்மா நான் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உன்னோடு சொல்ல மாட்டேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அதனால் என் தங்க குழந்தையே, அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கேட்டு நீ அதன்படி நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் உன்னை வந்து நெருங்கிவிடாது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க குழந்தையே, எதற்காக நான் இப்படி சொல்கின்றேன்? அம்மா இன்று உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தி நடமாடி கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த அம்மா சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் உனக்கு தீராத வேதனைகளை தான் தந்து கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டு நாள்தோறும் மன வருத்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அத்தனை வியப்பாக இருந்தது. அத்தனை ஆச்சரியத்தையும் அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காததனால் தான் இப்பொழுது மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது. இத்தனை நாட்களாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்த காரணத்தினாலோ என்னவோ உனக்கு சந்தேகம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லாமலேயே போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னால் என்ன நடக்கின்றது என்பதனை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இந்த நேரத்தில் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மையையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடியது என்று நான் சொன்னேன் அல்லவா? அது சாதாரண சக்தி அல்ல. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ அப்படியே விட்டுவிடக் கூடாது. இன்று இவர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளில் இருந்தும் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று, உனக்கு ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றும், கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம், உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக அம்மா சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ கேட்கத்தான் வேண்டும். உன் வீட்டிற்கு வெளியே நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னது. அது என்னவென்று நீ கேட்டால் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண்கள் கலங்கும்படிதான் இருந்தது. உனக்கு ஒரு நல்லது என்றால் மட்டும் உன்னிடத்தில் நான் சொல்லாமல் விட்டுவிடுவேனா? இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதனை உன்னிடத்தில் சொல்லி வந்துவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் இப்பொழுது வந்து நிற்கின்றேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை
விஷயங்களை சொல்கின்றார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, அம்மா உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்திற்கு வந்துவிட முடியாது அல்லவா? நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வீட்டிற்கு வந்தது ஒரு நல்ல சக்திதான். ஏதேனும் தீய எண்ணங்களை நினைத்து கொண்டு தீய சக்திகள் எதுவேண்டும் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தால் உன் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அல்லவா? அப்படி ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை திரும்ப பார்க்க விடாமல் அடித்து விரட்டியிருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நான் தலைகீழாக புரட்டி போட்டு இருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்திற்குள் வந்தது நல்ல சக்திதான். அவர்கள் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் அங்கே வந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட சக்தி சொன்னது என்று முதலில் நீ உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கின்றார். அது உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதனை உணர்த்தவும் முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ தாங்கி நின்ற கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதையும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்த சில தீய மனிதர்களின் ஆட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாகவும் சொல்லி விடுகின்றார்கள். அதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நான் இருக்கின்றேன், எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற அவர்கள் வர தயாராக இருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையை, வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்களின் மனம் ரணமாக மாறி கிடக்கின்றது. நீ எப்பொழுது சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களும் மனதார சிரிப்பார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்டவர் ஒருவர் இருக்கின்றாரா? அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன் என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய் அல்லவா? அது யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். உன்னுடைய குலதெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் வருத்தப்படுகின்ற என் பிள்ளையானால் இன்று இந்த ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். நேற்றிரவு உன் இல்லத்திற்கு உன் குலதெய்வம் வந்தது உண்மை. உனக்காக வருத்தப்பட்டதும் உண்மை. அவர்கள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்ததும் உண்மை. அதனால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ அறிந்தும் இருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். குலதெய்வங்களை நீயாக மறந்திருந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் உங்களை மறப்பது இல்லை, உங்களை கைவிட்டு விடுவதும் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய